ஒரு லாங் ரைடு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? இல்லை ஒரு லாங் ரைடு கிளம்பிட்ட வந்து உங்கள் வண்டி ரிப்பேர் ஆகி சென்டர்லேயே நின்று உங்கள் ரைடு நாசமாக போதா? ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோவே நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஒன்றும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கற்றுக்கணும்னோ அதுதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ without any delay, let's get the video started. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ரொம்ப எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்பவே இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம டயர்ஸ் தான். ஸோ டயர்ஸ் தான் ஆக்சுவலாக ரொம்பவே மெயின். அந்த ரப்பர் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வண்டியோட ரொம்பவே மெயினான பார்ட்டு. ஏன்னா அது கம்மியாச்சு, அது வந்து சரியில்லைன்னா உங்கள் டயரில் வந்து அடிக்கடிக்கு ஏர் லாஸ் ஆகும். ஏர் லாஸ் ஆனால் கண்டிப்பாக கம்மியாக மைலேஜ் கொடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படின்னா அந்த த்ரெட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கணும், ஒரு மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். அந்த திக்னஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து வண்டி டயராக மாற்றணும். அப்படியே நீங்கள் ரொம்ப நாள் நிற்க வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டயரோட சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் சொல்லலாம், ஏன்னா நான் வண்டி வந்து ஓட்டவே இல்லை, நான் எப்படி டயர் போயிடுச்சுன்னா இதால் தான். ஒரே இடத்துல வந்து வண்டி எப்போவுமே நிற்கவே கூடாது. அட்லீஸ்ட் ஒரு உங்கள் ஏரியா கிட்ட அட்லீஸ்ட் ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு சுற்றிட்டு வந்துடணும். ஸோ அந்த டயரில் அந்த ஏர் வந்து அப்படியே ஒரு மூமெண்ட்டில் இருக்கும்ன்றதுனால சப்போஸ் நீங்கள் டயரை மாற்றுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 2 டயருமே அட் அ டைம் மாற்றணும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயரில் வந்து எப்போவுமே லைஃப் வந்து ஜாஸ்தி இருக்கும். பேக் டயருக்குன்னா ரேர் டயருக்குன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நான் வெறும் பேக் வந்து மாற்றிக்கிறேன், ஃப்ரண்ட் வேறு. நீங்கள் வந்து மாற்றினீங்கன்னா ரெண்டுமே ஒரே கம்பெனியில் வைக்கணும். ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட் வந்து இன்ஜின் ஆயில். ஸோ நம்ம இன்ஜின் ஆயில் வந்து எப்போவுமே செக் பண்ணி வச்சுக்கணும். சம்டைம்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிறைய வந்து வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஸோ இப்போ ஏன் வண்டி எடுத்திங்கன்னா 10,000 kilometers ஒன்ஸ் தான் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வெறும் 5,000 kilometers தான் ஓட்டிக்கிறேன், எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சேஞ்சே பண்ணாமல் அப்படியே ஓட்டுவாங்க. ஏன் வண்டி ஓடும், இன்னும் ஒரு 10,000 kilometers கூட ஓடும். பட் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்புறமா வண்டி வந்து உங்களுக்கு புல் இருக்காது வண்டியில், உங்கள் வண்டி வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் வண்டியில். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அடிக்கடி நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். ப்ளஸ் நீங்கள் மோர் ப்ரீமியம் இன்ஜின் ஆயில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தட்டிக் ஆயில் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களோட இன்ஜின் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வண்டியோட கிளச்சு. எப்போயுமே கிளச்சு நீங்கள் வந்து ரொம்பவே டைட்டாக வச்சுப்பாங்க, இல்லை அந்த ஹாஃப் கிளச்சுக்கு மாத்திரன்னு வாங்க, ஃபுல் கிளச் ஹாஃப் கிளச்சுன்னு வந்து இருக்கும். ஸோ ஃபுல் கிளச் எப்படின்னாக்கா நீங்கள் வந்து கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணால் தான் உங்களால் கியர் சேஞ்ச் பண்ண முடியும். அதே ஹாஃப் கிளச்சுனா பாதிலே அப்படியே டக்குன்னு மாற்றலாம். பட் ஹாஃப் கிளச் வச்சா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஹாஃப் கிளச் வச்சிங்கன்னா உங்களோட கிளச் ஒயர் ரொம்ப ஈஸியாக வந்து கட் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் KTM Duke 200 வச்சுருந்தேன் நான். அதில் வந்து நான் அது ஃபுல் கிளச்சாக தான் வந்து அதை நான் ஹாஃப் கிளச்சாக மாற்றினேன் ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து. ஸோ ஹாஃப் கிளச் பண்ணோன்னே என்ன ஆகிடுச்சுன்னா 2 வாட்டி நான் ஆக்சுவலாக வந்து கிளச் கேபிள் கட் ஆகிடுச்சு நான் ரைடு போகும்போது. ஸோ அதனால் அப்போது எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, வந்து சர்வீஸ் சென்டர்லேயே சொன்னது என்னன்னா, இது வந்து ஃபுல் கிளச் வண்டினா ஃபுல் கிளச் தான் ஆகும் எப்போவுமே. ஹாஃப் கிளச்சில் பண்ணோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதாவது வயரில் வந்து ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி க்ரியேட் ஆகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சர்வீஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ 10,000 kilometers ஒன்ஸ் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் கொடுக்கணும். ஏன்னா ஏர் ஃபில்டர், இன்ஜின் ஆயில், அப்புறம் இந்த கிளச் மெயின்டெனன்ஸ், பிரேக் ஆயில், இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட பைக்கில் சில வேறு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறமா சில வண்டிகளை வந்து ஸ்பார்க் ப்ளக் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர்காரங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் சர்வீஸ் வந்து ரெகுலராக பண்ணியே பண்ணணும். அது தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸ்னாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கம்பெனி சர்வீஸ் சென்டர்ஸாக இருக்கட்டும். பட் அவங்க சொல்கிற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, 1 year or 10,000 kilometers, அந்த டைமில் நீங்கள் சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ தான் வந்து உங்கள் வண்டி வந்து நீங்கள் லாங் ரைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அந்த வண்டியில். ஓகே, நம்ம வண்டி வந்து எந்த ப்ராப்ளமே வராது. உங்களுக்கு அந்த வண்டி வந்து சர்வீஸ் ஆகிட்டு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஓட முடியும், உங்களுக்கு பிக்கப் நிறையா இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடிஞ்ச வண்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் வரும். நெக்ஸ்ட்டு மேஜர் பார்ட் வந்து உங்களோட பைக்கோட செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா சில பேர் வந்து மெயின்டைனே பண்ணலன்னா என்ன ஆகும்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு போயிடும். ஒன்ஸ் செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடுச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகும். நீங்கள் வந்து அது வந்து மாற்றணும்னா, எஸ்பெஷலாக ஹை அண்ட் பிராண்ட்ஸ், ட்ரையம்ஃப், BMW அண்ட் கவாசாக்கிஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ரொம்ப அதிகமாகும். அதுபோல் நீங்கள் அந்த செயின் லூப் அண்ட் செயின் கிளீனர் வரும், அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒரு ப்ரஷ் வரும். இல்லைனாக்கா நீங்கள் ஒரு துணி இருந்தால் கூட போதும், துணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஈஸியாக துவச்சி எடுத்துடலாம். மொத்த வெளியிலையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செயின் லூப் அடிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் அது எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் வந்து அதிகமாகும். செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் அதிகமானால் உங்களுக்கு வந்து சர்வீஸில் வந்து காஸ்ட் வந்து கட் ஆகும். ஸோ இட் வில் பி ஈஸி ஆன் யுவர் பாக்கெட். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பைக்கோட பேட்ரி ஹெல்த்.
இது நம்ம செக் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வண்டி வந்து சும்மா நிற்க வைக்கிறீங்கன்னா சப்போஸ் உங்களால் வந்து வண்டி வந்து ரெகுலராக ஸ்டார்ட் பண்ண முடியல, உங்களோட பைக்கில் அந்த பேட்டரியில் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, பைக்கோட இக்னிஷன் இது ஒயர்ஸு அதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். அப்போ பேட்டரியும் வந்து பேட்டரியோட ஹெல்த்தும் வந்து குறையாது, உங்கள் பைக்கும் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அப்படி நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தான் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகி உங்களுக்கு வந்து பேட்டரியை மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லைனா பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணணும். சப்போஸ் ரீசார்ஜ் பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு அப்படி தான் ஆச்சு. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து வண்டி ஸ்டார்ட்டே பண்ணல, அப்படியே விட்டுட்டுருந்தேன். அதனால் விட்டுட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பேட்டரி வந்து ஃபுல்லாக வீக் ஆகி டெட்டே ஆகிடுச்சு. அது ரீசார்ஜ் பண்ணால் கூட அது வந்து பிக்கப் ஆகல. ஸோ அதனால் இப்போ புது பேட்டரியாக நம்ம போட்டோம். அப்படி நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, உங்கள் ஐகார்ட்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பைக்கோட பிரேக்ஸ். ஸோ பைக்கோட பிரேக் பேட்ஸ் வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் ஒரு ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் நிற்க வச்சிட்டிங்கன்னா வண்டி அப்படியே உங்களுக்கு அப்போ தெரியாது பிரேக் பேட் போயிருக்குதா இல்லையான்னு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பிரேக் பேடில் வந்து லைஃப் வந்து ரொம்ப கம்மி இருக்கும். திருப்பி நெக்ஸ்ட் ரைடில் எடுத்து போகும்போது என்ன ஆகுனா சென்டர்லேயே வந்து உங்களுக்கு வந்து வண்டி நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுனா பிரேக் பேட் ஃபுல்லாக தீஞ்சு அதில் இருக்கிற மெட்டலும் டிஸ்க்கும் வந்து தேய ஆரம்பிக்கும். அது தேய ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. உங்களுக்கு டிஸ்கே மாற்ற வேண்டியது வரும். அண்ட் அது வந்து அவ்வளோ ஒன்றும் சீப்பான மெட்டீரியல் கிடையாது. அண்ட் லாங் ரைட்ஸில் வந்து அது பிரேக் ஃபெயிலியராக வருது, அதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு ரைடு போகிறதுக்கு முன்னாடி இல்லை நீங்கள் சும்மா நிற்க வச்சுருக்கும் போது அந்த பிரேக் பேட்டோட அதனால் அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு அந்த ரப்பரை வந்து மெட்டீரியல் வந்து தெரியும். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு தெரிய வந்துடும், ஓகே இது முடிச்சிட்டு இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணும்னா பிரேம்போ பிரேக் பேட்ஸ் ஒரு இபிசி பிரேக் பேட்ஸ் எது வேணுமோ அது வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பட் அது வந்து மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் வண்டியோட ஃபோக் ஆயில். ஸோ இந்த ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும் தெரியுங்களா ஃப்ரண்ட்டில். ஸோ அதில் வந்து எப்போவுமே ஃபோக் ஆயில் சீலுன்னு ஒன்று வரும். ஸோ அது லீக் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வண்டி ஓட்டும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகாது. இது நிறைய வாட்டி எனக்கு ஆகிருக்கு. கேடிஎம் ஸ்பெஷலாக வந்து நிறையாவே ஃபோக் ஆயில் வந்து அந்த ஃபோக் ஆயில் சீல் வந்து உடஞ்சி அது லீக் ஆகிருக்கும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது, வண்டி ஓட்டும்போது நார்மலாக இருக்கும். ஸோ அப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப வண்டி ஃப்ரண்ட்டில் அது ரொம்ப ஆட ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின் வரும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் ஆயில் வந்து லீக் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பைக் வந்து ரெகுலராக கழுவி வச்சுக்கணும், இல்லைனா ரஸ்ட்டு பிடிச்சோம். இது ஏன் சொல்கிறோன்னா வண்டி சரியாக கழுவுனா ஸோ மண்ணெல்லாம் அப்படியே ஒட்டின்னு இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்கள் சால்ட் டெபாசிட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஈஸியாக ரஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான், இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் கற்றுக்கின விஷயம். ஸோ அதனால் அது உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த நோட்டிஃபிகேஷன் bell so that you'll get notified whenever I post a video. Catch you guys in the next one. Peace.